ஹாய் கைஸ், நான் ராகேஷ் குமார். இந்த வீடியோவில் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 30 days சேலஞ்ச் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த சேலஞ்சை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் 0லேருந்து ஒரு 50-60% இம்ப்ரூவ் ஆகும். இதை நான் கேரண்டீடாக சொல்லுவேன். பிகாஸ் இதை நான் டெய்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 6 ஸ்டெப் சொல்ல போகிறேன். அந்த 6 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாருக்குமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான இதில் என்னால் பண்ண முடியாது. பட் இவங்க 2 பேருக்கும் கம்பைண்டாக நான் இந்த சேலஞ்ச் கொடுக்குறேன். இதை பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாது, அதை தாண்டி வேறு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டால்பி ஆன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறப்ப, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்ப நிறைய செட்டப்லாம் கேட்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை ஏற்றிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், பிக் அ டாபிக். உங்களுக்கு செட் ஆகிற இல்லை உங்களுக்கு பிடிச்ச டாபிக் நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு எந்த டாபிக் தெரிலனா நீங்கள் ChatGPTயில் போய் ஒரு காமனான ஒரு ஜென்ரல் டாபிக் போய் கேட்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுடைய பேசிக்கான ஐடியாஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். லைக் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் அபவுட் அ ரீசன்ட் ஈவெண்ட், ஆர் வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3, இப்போ வந்து நீங்கள் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரெக்கார்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஒரு 5 minutes வந்து பேசி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த விதமான ஸ்கிரிப்டும் இல்லாமல் உங்கள் மைண்டுக்கு என்ன வருதோ, உங்கள் மைண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் அங்கே போய் பேசுங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக நான் ஸ்கிரிப்ட் வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த இது பண்ணுறப்ப உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய எமோஷன்ஸ் அண்ட் மெயினாக வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பேசுகிறப்பவே, ரெக்கார்ட் பண்ணுறப்பவே இது எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸ்டெப் நம்பர் 4, செல்ஃப் ரிவ்யூ. இப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து கேட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப கேளுங்க. என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து தப்பாக பேசியிருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுடைய வாய்ஸ் பிட்ச் எந்த அளவுக்கு வந்து சில இடங்களில் வந்து ரைஸ் ஆகிருக்கும், சில இடங்களில் வந்து அதிகமாக கத்தி பேசியிருப்பீங்க, சில இடங்களில் வந்து மூச்சு அதிகமாக வாங்கும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எப்படிலாம் வந்து உங்களுடைய ஐடியாஸை வந்து கொண்டு போகிறீங்கன்னு பாருங்கள். மெயினாக வந்து இந்த ஃபில்லர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதாவது பேசுகிற ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் நடுவில் வந்து அந்த மாதிரியான நிறைய ஃபில்லர் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டே பண்ணுறப்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1% வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு 30 daysக்கு நீங்கள் பார்க்குறப்ப ஒரு கிராஜுவலாக நீங்கள் நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து ஸ்டெப் 4ல் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 5, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப். ஏன்னா நீங்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு ஆடியோ இருக்குது, ஒரு டாப்பிக்கை பற்றி பேசின ஒரு ஆடியோ இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை அப்லோட் பண்ணுங்கள். எங்கே அப்லோட் பண்ணுறதுனா, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஆடியோ மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து ஆங்கர் எஃப்எம்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து அதை ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டிஃபை வந்து அதை இது பண்ணிட்டாங்க, அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோவை வந்து அங்கே ஒரு பாட்காஸ்ட்டை அப்லோட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு எடிட்டிங்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எடிட்டிங் தெரில பட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டால்பி ஆன்லேயே வந்து ஆடியோ டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களோட ஆடியோவை வந்து வீடியோ ஃபார்மேட்டில், ஆடியோ வேவ் மாதிரி உங்களுக்கு காட்டும் அந்த வீடியோவில், அப்படி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் கம்யூனிகேஷனை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் நீங்கள் ஒரு ரியல் ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறீங்க. இது மூலிமா உங்களோட பர்சனல் பிராண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெப் நம்பர் 6, இதுதான் ஒரு லாஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்கள் பண்ண ப்ராசஸை நெக்ஸ்ட்டு வர 30 daysக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த 30 days பார்க்குறப்ப நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக பேசியிருக்கீங்க, உங்களுடைய ஐடியாஸ் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகுது, நீங்கள் எப்படி சவுண்டாக கிளியராக எப்படி பேசுகிறீங்க, மெயினாக வந்து உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் அப்லோட் பண்ண இடத்துல வந்து ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆகிருக்கும். சின்ன ஆடியன்ஸாக தான் இருக்கும், ஏன்னா 30 days தானே பண்ணுறீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சின்ன ஆடியன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் நீங்கள் பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே ப்ரோ, நான் இந்த 6 ஸ்டெப் பண்ணுறேன், 30 days சேலஞ்ச் பண்ணுறேன்.
இது மூலிமா எப்படி என் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ஸ், ரோட் மேப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சிம்பிளாக ஒரு 30 days ஜஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் பண்ண சொல்கிறீங்க, ரெக்கார்ட் பண்ணி பேச சொல்கிறீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போய் பாருங்கள், என்னுடைய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த வீடியோவை பாருங்கள். நான் எந்த அளவுக்கு கிளியராக பேசியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த வீடியோக்கு இந்த வீடியோ கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு என் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு நான் என் ஐடியாஸை கிளியராக சொல்கிறேன் அண்ட் மெயினாக நான் என் கண்டென்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆடியன்ஸ் பில்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 69 or 70 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்து நான் ஒரு 2800 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு 6 months நான் என்னுடைய ஐடியாஸை, என்னுடைய நாலேஜை ஆன்லைனில் நல்லா கம்யூனிகேட் பண்ணி ஷேர் பண்ணதுனால நடந்துருது. அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் கம்யூனிகேஷனை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணாமல் அது கூடவே நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது என்னோடய சைட்லேருந்து ஒரு டிப்பாக இருக்கும். இது கூடவே நிறைய கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது. அதுக்கு நான் கம்யூனிகேஷன் மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாளில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு பெரிய கோர்ஸ் மாதிரி, கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நான் என் கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும், அதை நான் கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் என்னால் கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும். இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதை அப்ளை பண்ணி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி என்ன டேக் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.